ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜர் கி ஜெய். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம இப்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் உள்ள அவருடைய லீலைகளை பற்றி பார்த்துட்டுருக்கோம். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஆஜானுபாகுவா பிரம்ம தேஜஸோட, கண்களில் கருணா கடாட்சத்தோட, காதில் மகர குண்டலங்களோட ஸ்ரீமன் நாராயணனோட அவதாரம் மாதிரி அவர் இருக்கிறத பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. அதோடு இல்லாமல் அவரோட தரிசனம் மட்டும் இல்லை, அவர் பண்ணின ஒவ்வொரு அவதார மகிமைகளையும் நம்ம கேட்கும்போது நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ணின பாப்பங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும். அப்படி பாபங்கள் குறைஞ்சாதான் நமக்கு தத்தர் மேலே பக்தி வரும். அந்த தத்தாத்திரேயர் மேலே கிடைக்கக்கூடிய பக்தி தான் நம்மளை ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதில் நம்ம விஷயங்களை கேட்குறதோடு இல்லாமல் அதை நம்ம ஷீரடி சாய் சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நம்ம யோசித்து அதில் உள்ள உண்மைகளை புரிஞ்சுட்டு நமக்குள்ளே மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி புண்ணிய சரிதங்கள்லாம் எழுதப்பட்டு நம்மளை இப்போது இந்த மாதிரி கோபுரம் டிவி மாதிரி சேனல்கள்னால நம்ம வீட்டுக்கே இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இப்படி பெரிய சத் விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணி அமிர்தம் மாதிரி ஒரு துளி கிடைச்சா கூட அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளோ பிரகாசமாக மாற்றிக்க முடியும்ல. அதனால் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை ஸ்ரத்தையோடு கேட்குறவங்க எல்லாருக்குமே என்னுடைய நமஸ்காரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம போன எபிசோடில் பார்த்தோம், அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர், அதான் நம்ம சஞ்சால பாரதின்னு சொல்கிறோமே, நரசிம்ம சரஸ்வதி மாதிரியே இருக்கக்கூடிய அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் இமயமலையில் பல இடங்களுக்கு போய் பலவிதமான யோகிகளையும் ஆன்மீக சாதகர்களையும் ஆசீர்வாதம் பண்ணி அப்படியே வந்துட்டு இருந்தார் அப்படின்னு நமக்கு பார்த்தோம். நதி தீரங்களில் போயிருக்கார், பல இடங்களில் எல்லா பக்தர்களுக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்படி வரக்கூடிய சஞ்சல பாரதியான நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் நேர ஹரித்வாருக்கு வந்திருக்கார். ஹரித்வார்லேருந்து கேதார்நாத் வந்திருக்கார். இப்படி வந்தவர் என்ன பண்ணுறார், பூரிக்கு நிற்கிறார். பூரியில் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் அவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்கள் இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட அந்த புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு நிறைய பேர் வருவாள். நிறைய பேர் தரிசனங்கள் அங்கே தங்கியிருந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதோடு இல்லாமல் நிறைய சேவைகள்லாம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட இடத்துல அல்வனி புவா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் வரார். அவருடைய நண்பர்களோட பரோடாலேருந்து ஒரு குழுவாக பூரி ஜெகநாதருடைய க்ஷேத்திரத்தில் பூரி ஜெகநாதரை தரிசனம் பண்ணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு அவள் சேர்றாங்க. அவள் சேர்ந்த உடனேயே அவளுக்கு ஒரு விதமான காய்ச்சல் வந்துடுறது. இந்த ட்ராவல்ங்கிறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் அவ்வளோ ரொம்ப சிரமமான விஷயம். இப்போ இருக்கிற மாதிரி எல்லோரும் ஈஸியாகலாம் ட்ராவல் பண்ண முடியாது. பல நாட்கள் அவள் பலவிதமான வாகனங்களில் கால்நடையாகவும் அது மாதிரிலாம் தான் புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் அவள் தரிசனம் பண்ணியிருக்கா. அந்த அல்வனி போவாவுக்கு வயிற்று வலி டெவலப் ஆகி, காய்ச்சல் டெவலப் ஆகி, என்ன மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றுமே குணமாகாமல் ஒரு பீதி வந்துடுறது. நம்ம எல்லோரும் இப்படியே இங்கேயே செத்து போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பயம் வந்துடுறது. அப்படி பயம் வந்தப்போ அவள் எல்லாருமா சேர்ந்து பூரி ஜெகநாதரை பகவானே பக்தவத்சலா எங்களை காப்பாற்று அப்படின்னு வேண்டிக்கும்போது கரெக்டாக நம்ம பக்தவத்சலான சுவாமி சமர்த்தர் அங்கே இவங்க எல்லாரையும் பார்க்குறார். பார்த்துட்டு அவங்களெல்லாம் அப்படி தடவி கொடுக்குறார். தடவி கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார். அவள் தங்களுடைய வியாதியை பற்றி அவளுக்கு சொல்கிறார். சொன்னோன்னா அவர் வியாதியெல்லாம் குணப்படுத்திட்டு அவர் கையாலேயே சமையல் பண்ணி அவளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறார். சாப்பிட்ட உடனே அவளுக்கு இருந்த வயிற்று வலியெல்லாம் சரியாகி அவள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகி போய்ட்றாள். அப்படி சந்தோஷமானவளுக்கு இந்த அளவுக்கு நமக்கு நம்ம மேலே பக்த வாத்சல்யத்தோடு நம்மளை சேவை பண்ணி நம்மளை காப்பாற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து, சுவாமி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லிட்டு கிர்னார் அப்படின்றார், சஹயாத்ரி மலை அப்படின்றார். அவர் சொல்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தத்தாத்திரேயர் இடங்கள். அந்த மாதிரி சூக்ஷ்மமாக அவருக்கு காமிச்சு கொடுக்குறார். நான் அந்த மாதிரி இடங்களில் தான் இருப்பேன், இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போவேன், கானகாப்பூர் கூட நான் போவேன் அப்படின்லாம் சொல்கிறார்.
இந்த மாதிரி அவர் கொடுக்குற க்ளூஸ் எல்லாம் பார்த்த உடனே அல்வனி புவா உடனே பிடிச்சிட்டு, சுவாமி நீங்கள் நிச்சயமாக பரம தத்தாத்திரேயருடைய அவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணி எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அல்வனி புவாவை, நீ ரொம்ப க்ஷேமமாக என் தத்த சேவை பண்ணிட்டு பல காலங்கள் இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவர் அனுப்புகிறார். உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சு போய்டுறது, இந்த வயசான நரசிம்ம சரஸ்வதி தான் இங்கே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லி, அதுவும் அவருக்கு இந்த விதமான ஒரு பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்த்தக்கூடிய சக்தி இருக்குது அப்படிங்கிறது உடனே அவருக்கு தெரிஞ்சு போய்டுறது. அப்படி தெரிஞ்சு போன உடனே அவருடைய புகழ் அங்கே பூரி ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காது வழி கர்ண வழின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபடி அவள் எல்லோரும் கேட்க ஆரம்பிக்கிறாள். அப்படி கேட்கும்போது ஒரு பண்டிட் ஒருத்தர், பாவம் பிறவியிலேருந்தே குருடன், அவர் பேர் பண்டிட்னே பேர், அவர் சுவாமியை பார்த்து கதறார். சுவாமி, நான் பிறவியிலேருந்தே கண்ணே தெரியாது எனக்கு, நீங்கள் இங்கே இருக்கிறது கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்குது, எனக்கு கண் பார்வை கிடைச்சா போகிறோம், ஒரு தடவை உங்களை நான் தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் பாதத்திலே நான் உயிரை விட்டுறேன், எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறார். கதறும்போது சுவாமி சிரிச்சுட்டு, கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து அவருக்கு போடுறார். அந்த கழுத்தில் இருந்த புஷ்ப மாலையை இவர் கழுத்தில் சாத்தின உடனே அந்த பண்டிட் உடனே எடுத்து அதை தன்னுடைய கண்களில் அப்படி ஒத்திக்கிறார். ஒத்தின்ற உடனே அவருக்கு கண் பார்வை வந்துடுது. அந்த கண் பார்வை கிடைச்ச உடனே நேர் எழுத்தாப்பில் அவர் முதல்ல பார்க்குறது எவ்வளோ பெரிய அவருக்கு அதிசயம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். பிறவியிலேருந்தே குருடனாக இருந்தவருக்கு கண் பார்வை கிடைச்ச உடனே அவருக்கு கிடைச்ச முதல் பார்வையே, முதல் கடாட்சமே, முதல் தரிசனமே பகவானுடைய தரிசனம். அதுவும் பரபிரம்ம மூர்த்தியான ஸ்ரீ அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரே ஆஜானுபாகம் அவர் நிற்கிறத எழுத்தாப்பில் பார்த்து பரம சந்தோஷம் அடைஞ்சு அவருக்கு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நான் உங்களுடைய சேவையிலே எப்போயுமே இருக்கணும், அந்த மாதிரி என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். நம்மலாம் இப்போ கேட்குறோமே, எங்களுக்கு அது வேணும், இது வேணும், வீடு வேணும், கல்யாணம் வேணும், வேலை வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், அந்த மாதிரிலாம் கேட்காம அந்த காலத்தில் பாருங்கோ, சுவாமி தரிசனம் கிடைச்ச உடனே நான் எப்போவுமே உங்களுடைய ஞாபகத்தில் இருக்கணும், நான் எப்போவுமே உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறாருனாக்க, அப்போ அவளுக்கு அந்த ஆத்மீகத்தில் எவ்வளோ நாட்டம் இருக்குது. அந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவாளுக்கு தான் இந்த மாதிரி சுவாமியுடைய தரிசனமோ, சுவாமியுடைய வழிகாட்டுதலோ, சுவாமியுடைய ஆசீர்வாதமோ பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த மாதிரி அவர் பண்டிட் சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி அவரும் போகிறார். இதுக்கு நடுவில் சுவாமி வந்திருக்கார், இந்த பூரியில் இருக்கார், இந்த மாதிரி எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காக தெரிய ஆரம்பிக்கிறது. சுவாமியை பற்றி தெரிய ஆரம்பித்தோன்னே அந்த நேரத்தில் சுவாமியை பார்க்குறதுக்காக இன்னொரு வயசான ஒரு எண்ணெய் வியாபாரி வர்றார். அந்த எண்ணெய் வியாபாரியோட பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவர் பூரிக்கு வந்திருக்கார் தரிசனம் பண்ணுறதுக்காக. வந்தவருக்கு அவருடைய மனைவி காணாமல் போயிடுறார் அந்த கூட்டத்தில். ஏன்னா அந்த காலகட்டங்கள்லாம் எக்கச்சக்கமான கூட்டம் வரும். கூட்டம் வரதோடு இல்லாமல் எல்லோரும் அங்கேயே தங்கி நிறைய நாட்கள் தரிசனம் பண்ணி இருந்துட்டு தான் போவாள். இவருக்கு வயசான காலத்தில் வந்தவர் தன்னுடைய மனைவி தொலைந்து போயிட்டாலேன்னொன்னே பதபதைப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுறது. அந்த நேரத்தில் அவருக்கு இந்த மாதிரி சுவாமி ஒருத்தர் இருக்கார், அவர் அற்புதமான லீலைகள்லாம் புரிகிறார், எல்லாருக்கும் எல்லா விதமான தீர்வுகளையும் கொடுக்குறார் அப்படின்னு கேள்விப்பட்டு நேராக சக்கல்கோட் சுவாமி சமர்த்திட்ட அவர் பாதத்தில் விழுந்து, சுவாமி எனக்கு என்னுடைய மனைவி காணாமல் போயிட்டா, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கோ, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவர் ரொம்ப பதபதைத்து அவர் சுவாமியுடைய பாதங்களில் விழுந்தவுடனே சுவாமிக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்தவுடனே, ஏய் முட்டாள் கிழவனே, உனக்கு வயசாகியுமா புத்தி வரல, இன்னுமா உனக்கு காம இச்சை ஜாஸ்தியாக இருக்குது, 80 வயசாகிடுத்து, உனக்கு எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம், நீ இன்னும் உன்னுடைய ஜென்மாவுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் இன்னும் மனைவியை தேடிண்டு இன்னும் லௌகீகத்தில் இஷ்டத்தோடு நீ அலைஞ்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். சத்தம் போட்டவுடனே அப்போ அவர் தன்னுடைய சிஷ்யனை விட்டு அவன் நெத்தியில் ஒரு விபூதி எடுத்து எட்டி விட சொல்கிறார். அவர் விபூதியை எடுத்து அவர் நெத்தியில் எட்டி விட்டவுடனே அவருக்கு பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுறது. வர ஆரம்பித்த உடனே இவர் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, மனிதர்கள் பிறந்த உடனே தன்னுடைய கர்மாக்களை நிறைவேற்றி எப்படி அவெல்லாம் பகவத் பாதையில் பக்தி பண்ணி தன்னுடைய ஞான மார்க்கத்தையும் ஆன்மீக மார்க்கத்தையும் நாடணும், அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இன்னும் இதே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு இந்த பாதையிலே நம்ம சுழண்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணி சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது அங்கேருந்து அவருடைய வயசான மனைவியும் சேர்ந்துடுறா. அந்த மனைவி கிடைச்ச சந்தோஷத்தில் அவர் உடனே சுவாமியை நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நான் என் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி நான் இனிமேல் பக்தி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கேன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு அவர் தன்னுடைய கிருத்தஜைகள்லாம் தெரிவித்து அவர் சந்தோஷமாக அங்கேருந்து போகிறார்.
இது மாதிரி அங்கே இருக்கிறவா எல்லாருக்குமே அவர் வந்து சுவாமி நிறைய லீலைகளில் புரிஞ்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். இது பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் பரவ ஆரம்பிச்சிடுறது. சுவாமி உடனே சில நாட்கள் அந்த பூரியில் இருந்ததோடு அங்கேருந்து கிளம்பி ஹரித்வாருக்கு வரார். ஹரித்வாரில் வரும்போதே சுவாமி ஏற்கனவே பூரியில் நிகழ்த்தின அற்புதங்கள்லாம் பற்றி எல்லாருக்கும் தெரிகிறது. நிறைய வியாதியஸ்தர்கள் வரார்கள், கண் பார்வை இல்லாதவர்கள் வரார்கள், முடவர்கள் வரார்கள், உடம்பு சரியில்லாதவா பல விதங்களில் கஷ்டப்படுவாள்லாம் வரா. ஒவ்வொருத்தராக வந்து எல்லாரும் சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அதுக்கு நிவர்த்தி வாங்கிட்டு சுவாமியோட பரிபூர்ண கிருபா கடாட்சத்தோடைய ஆசீர்வாதங்களோடையும் ரொம்ப சந்தோஷமாக அவள் கிளம்பி போகிறாள். அந்த இடத்துல சுவாமி தன்னுடைய லீலைகள்லாம் திரும்ப ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் என்னங்கிறத பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். சுவாமி இமயமலையில் இருந்த காலகட்டங்கள்லேயே பல இடங்களில் பலவிதமான அற்புதங்கள் லீலைகள்லாம் நம்ம நடத்திட்டு இருந்திருக்கார். அதனால தான் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தட்ட ரொம்ப விசேஷமாக என்னன்னு கேட்டால் ஒரே நேரத்தில் பல இடங்களில் கூட தோன்றுவார். இது வந்து தத்தாவதாரங்கள் எல்லாருக்குமே உள்ளது. அந்த மாதிரி சுவாமியுடைய சஞ்சாரத்தை பற்றியும் சுவாமியுடைய கிருபா கடாட்சத்தை பற்றியும் அவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவருடைய தரிசன பாக்கியத்தினால எவ்வளோ பக்தர்கள் பலனடைந்தார்கள், எவ்வளோ பேர் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தார்கள்லாம் கேட்குறதுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு நம்ம எல்லாருமே சுவாமிக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.